போன் கேட்டால் ஏரோப்ளேன் மோடில் போட்டு கொடுங்க. அதில் என்னென்ன பயன்படுத்தலாம் பாருங்க. தொலைபேசியில் உள்ள ஏரோப்ளேன் மோட் என்பது அதன் பெயரைப் போலவே விமானத்தில் பயணிக்கும் போது மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டிய அம்சமல்ல. மொபைலில் உள்ள அனைத்து வயர்லெஸ் நெட்வொர்க்குகளையும் முடக்கிவிடும் இந்த மோடு உங்கள் சாதனத்தை ஒரு அமைதியான, குறைவான சக்தி பயன்படுத்தும் செயல்முறைக்கு மாற்றுகிறது. இதன் மூலம் விமான பயணத்திற்கு வெளியில் கூட பல தருணங்களில் இது ஒரு பெரிய உதவியளிக்கக்கூடியதாக உள்ளது. பொதுவாக சிக்னல் இல்லாத இடங்களில் தொலைபேசி தொடர்ந்து நெட்வொர்க் தேடி முயற்சிக்கும். இந்த முயற்சி அதிக அளவில் பேட்டரியை அளிக்கும். இதன் காரணமாக முக்கியமான நேரங்களில் போன் ஆஃப் ஆகிவிடும். ஆனால் அந்த நேரத்தில் ஏரோப்ளேன் மோடை இயக்கிவிட்டால் அந்த தேடல் செயல்முறை நின்றுவிடும். இதனால் பேட்டரி நீண்ட நேரம் நீடிக்கிறது. இந்த எளிய வழியை பலரும் பயன்படுத்தாமல் தவறவிடுகிறார்கள். அதேபோல குழந்தைகள் மொபைலில் விளையாடும் போது அவர்கள் தவறுதலாக விளம்பரங்களை கிளிக் செய்வது, சில பொழுது இணைய வழியாக தேவையற்ற தகவல்களை பார்ப்பது போன்ற அபாயங்கள் இருக்கின்றன. இந்த நேரத்தில் ஏரோப்ளேன் மோடை இயக்கிவிட்டால் இணையம் அணைக்கப்பட்டு சாதனம் ஒரு பாதுகாப்பான விளையாட்டு கருவியாக மாறிவிடும். இதனால் பெற்றோர்களுக்கு மன நிம்மதியும் குழந்தைகளுக்கு கட்டுப்பாடுள்ள முறையிலும் கிடைக்கும். வேகமாக சார்ஜ் ஆக வேண்டிய அவசியம் ஏற்படும் சில நேரங்களில் நாம் பல டிப்ஸை பயன்படுத்துவோம். ஆனால் அதைவிட எளிதானது ஏரோப்ளேன் மோடை இயக்கி மொபைலை சார்ஜ் செய்வது. பவர் சேவிங்கும் ஏற்படும் மற்றும் சாதனத்தின் செயல்திறனும் அதிகரிக்கும். உங்கள் சார்ஜர் சக்தி வாய்ந்ததா இல்லையா என்பதை விட இந்த செயல் முக்கியம். சில ஆய்வுகள் இது 25% வரை சார்ஜிங் வேகத்தை அதிகரிக்கக்கூடும் என சொல்கின்றன. மருத்துவமனைகளில், பள்ளிகளில் அல்லது பொது வெளியில் மொபைல் ஒலி ஏதாவது சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடும். இந்த நிலையில் ஏரோப்ளேன் மோடை ஒரு விரல் அழுத்தத்தில் இயக்கலாம். இதனால் அழைப்புகள் வரமாட்டாது, தகவல்கள் வராது. ஒரு வகையில் இது நம்முடைய தனிமையை காக்கும் இரகசிய ஆயுதம் போல செயல்படுகிறது. நீங்கள் உள்ள இடத்தில் அமைதியை காக்க வேண்டியதென்றால் இதில் இருந்து சிறந்த தேர்வு இருக்க முடியாது. சில நேரங்களில் மொபைல் சாதனங்கள் வெப்பமடைந்து அதிக நேரம் செயல்பட முடியாமல் போவதை காணக்கூடும். குறிப்பாக கோடை காலங்களில் அல்லது நெட்வொர்க் இல்லை என்னும் இடங்களில் இது அதிகம் நடக்கும். தொலைபேசியின் உள்ளக செயலிகள் தொடர்ந்து வேலை செய்யும் நிலையில் ஏரோப்ளேன் மோடால் அனைத்து சேனல்களும் மூடப்பட்டுவிடும். இதன் காரணமாக சாதனம் இயல்பான வெப்பநிலைக்கு திரும்பும். குறிப்பாக கேமிங் அல்லது வீடியோ எடிட்டிங் போன்று ஹெவி டாஸ்க்குகள் செய்வோருக்கு இது மிகச்சிறந்த பரிந்துரை. நாம் படிக்கும்போது அல்லது முக்கியமான வேலை செய்யும் நேரத்தில் தொலைபேசியின் ஒலி மற்றும் அறிவிப்புகள் கவனச்சிதறலை ஏற்படுத்தும். பலரும் மொபைலை பக்கத்தில் வைத்திருப்பதை தவிர்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு நேர விரக்தி தேவையை ஏற்படுத்துகிறது. இந்த நிலையில் ஏரோப்ளேன் மோடை இயக்கிவிடுங்கள். ஒரு நேர்த்தியான அழைப்பற்ற சூழல் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக மாணவர்களுக்கு இது பயனளிக்கக்கூடியது. மிக முக்கியமான விஷயம், ஏரோப்ளேன் மோடை இயக்கிய பிறகும் வைஃபை மற்றும் ப்ளூடூத் அம்சங்களை நீங்கள் தனித்தனியாக இயக்கலாம். இதன் மூலம் நீங்கள் இணையத்தை பயன்படுத்த முடியும், ஹெட்போன்களை இணைக்க முடியும் அல்லது ஷேரிங் செயலிகளையும் இணைக்கலாம். ஏனெனில் இந்த வயர்லெஸ் அம்சங்கள் சிக்னல் பரப்பும் செல்களில் மையமாக இயங்காமல் கட்டுப்பாட்டுடன் செயல்படுகின்றன. எனவே நீங்கள் ஏரோப்ளேன் மோடில் இருக்கும்போது உங்கள் கண்ணில் பிடித்த யூடியூப் வீடியோவை காணலாம்.